பேட்டிங் டீம்ல இருந்து வாங்க ஒரு ஆளு. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற அணி மைதானத்தில் இருக்கும். பேட்டிங் டீம் கேப்டன் வாங்கப்பா விழாமடைக்கு. செக் செக் வருது. வெல்கம் பேக். வார்ம் வெல்கம். ஒரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு டாட் பால். நல்ல ஒரு அற்புதமான தொடக்கம். நெக்ஸ்ட் பால் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து விஜய் விகே. நல்ல ஷாட், தூக்கி அடிச்சிருக்காரு. ஒன் பவுன்ஸ், ரோப்புக்கு தாண்டுமா? நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பவுண்டரி போயிருக்கு. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருக்காரு ஃபீல்டர். ஸோ கொஞ்சம் இன்ஜூரி ஆகாமல் கொஞ்சம் விளையாடுங்க. பட் இந்த கிரவுண்டில் இன்ஜூரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சரியான கிராஸ், நல்ல ஒரு ஃப்ளாட் விக்கெட், ஃப்ளாட் கிரவுண்ட், அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ். இந்த ஒரு ஃபீல் கொடுத்த டோனி பாய்ஸ் ரொம்ப நன்றி. ஸோ வருஷம் வந்து வேறு லெவலில் மேட்ச் நடத்துவாங்க. இந்த வருஷம் ஸோ நம்ம அருண் டஃப் ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே மேலே
ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட். இஸ் கவுன் ஃபார் பவுண்டரியா இல்லை நல்ல ஒரு சேஃபான ஒரு ஃபீல்டிங் அங்கே. கொஞ்சம் குயிக்கா நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்கு. 29 ஃபார் நோ லாஸ் இதுவரையும். கிருஷ்ணா இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸோ இங்கே நடந்து கொண்டிருக்கும் அனைத்து மேட்சுகளுமே DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்டாக போய்கிட்டு இருக்கு. DAS டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு. ஸோ DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே நீங்கள் நேராக பார்த்து விக்கெட் இங்கே முதல் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க TBM பாய்ஸ். இதுவரையுமே ஒரு நல்ல பேட்டிங் இருந்துச்சு. 27 ஓட்டங்கள் அடிச்சிருந்தாங்க. 27 ஓட்டங்களில் முதல் விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க. கீர்த்தி என்ன கேட்டிருக்காரு, மேட்ச் எங்கே ப்ரோ நடக்குது? அருண் ஸ்போர்ட்ஸ் அரேனா கும்பகோணம். bowler name please. bowler name. ஒரு நிமிஷம் ப்ரோ, அம்பையர் மேட்ச் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. bowler name ஃபீல்டர் bowler name சொல்லுங்க. ஆஷிஃப். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் அகைன் ஒரு நல்ல ஒரு டாட் பால். எஸ் சொல்லிட்டு விட்டுருக்காரு இங்கே ஆஃப் ஸ்டம்ப்ஸில், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸில் பாயிண்ட் திசையில். எஸ் நல்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். இங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அகைன். ஸோ அந்த விக்கெட் கவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது மேட்ச்சு. 10 runs per over அப்படின்னு இருந்தது, இப்போது கம்மி ஆயிருக்கு. சாரி 12 runs per over. அட் த எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 3, 30 for 1. 3 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 30, ஒரு விக்கெட்டுகளை இழந்து. ஸோ லாஸ்ட் ஓவர் ஒரு என்கவுண்டர் ஓவர். ஒரு ஃபீல்டர் இங்கே கம்மியாக வச்சு விளையாடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ். எங்கேயோ போட்டிருக்காருங்க ஒரு நோ பால் கால் ஃப்ரம் த அம்பையர் பாரதி. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே இங்கே ஒரு நோ பால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பாலுக்கு நோ பால் கிடையாது, சாரி ஃப்ரீ ஹிட் கிடையாது. லேண்டிங் ஏரியா விழுந்திருக்கு. எஸ் நல்ல ஒரு ஷாட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில். ஆக்சுவலாக பேட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் விட்டார், பட் லெக் ஸ்டம்பில் போயிருக்கு பால். ஸோ இன்சைட் எட்ஜ்
தாறுமாற தெரிச்சிட்டு போயிருக்கு. 34க்கு 1 ஸோ ஃபார். ஸோ இந்த ஒரு சிங்கிளோட 35. உப்பிலி இங்கே ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. உப்பிலி நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காருங்க. 18 ஓட்டங்கள் 13 பந்துகளில். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல பேஸில் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு பாரதி. ஸோ ஃபஸ்ட்டு பால் இங்கே நோ பால் போட்டாலும் அடுத்தடுத்த கம்பேக் கொடுத்துருக்காரு. இங்கே எந்த ஒரு பவுண்டரிஸுமே கொடுக்கல இந்த லாஸ்ட் ஓவரில். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்கே 35, அது அப்படியே இருக்குது. கரண்ட் ரன் ரேட் 9.21. இது பத்தாது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு, இந்த மாதிரி ஒரு விக்கெட்டுக்கு. தரமான கிரவுண்ட், தரமான விக்கெட். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் யூஸ் பண்ணலை. இத்துடன் இந்த ஓவர் நிறைவு பெற்றிருக்கு. ஸோ 4 ஓவர்களை கொண்ட இந்த இன்னிங்ஸ் இத்துடன் நிறைவு பெற்றிருக்கு. ஸோ 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். ப்ரோ வசந்த் ப்ரோ ஃபாஸ்ட்டாக போடுங்க. போட்டிங்களா? 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். 35 for 1. ப்ரோ போட்டிங்களா? நெட் இருக்கா? 35. ஓகே. இல்லை இல்லை நெட் ஓகே. அடுத்த இன்னிங்ஸுக்கு பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ளே வந்துருங்க. இங்கே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா மேட்சுமே டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. டிஏஎஸ் டிஜிட்டல் அகாடமி ஃபார் ஸ்போர்ட்ஸ். டிஏஎஸ் தாஸ் டிஏஎஸ் தாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் இங்கே லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட் பாலோட தொடங்கியிருக்காரா? எஸ், ஒரு நல்ல ஒரு தொடக்கம் டாட் பாலோட இங்கே தொடங்கியிருக்காங்க. பிபிசி ஆடுதுறை. அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ். ஸோ லைவில் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, இந்த கிரவுண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது. ஸ்டெம்புக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஷாட். ஸ்கொயர் லெக் ரீஜியனில் இங்கே ஒரு பவுண்டரி முதல் பவுண்டரி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க பிபிசி ஆடுதுறை அணியினர் தங்களது அணிக்காக. ஆகாஷ் முதல் பவுண்டரியை விட்டு கொடுத்துருக்காரு. ஆஷிஃப் இங்கே ஸ்ட்ரைக்கில். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. இவ்வளோ ரன்ஸ் ஓடுறாங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ ரன்ஸ் கிடைக்கும். கப்பல் ஆஃப் ரன்ஸ். ரன்னிங் வித் த விக்கெட்ஸ் இங்கே நல்லா குயிக்காக ஓடி இருக்காங்க. அற்புதமான ரன்னிங் வித் த விக்கெட்ஸ். தலைக்கு மேலே இங்கே ஒரு நோ பால். How is about our live? ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இங்கே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா மேட்சுமே டிஏஎஸ் தமிழ்நாடு டாஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு லெக் பை சிக்னல் ஃப்ரம் த அம்பையர். ஸோ ரன்ஸ் கிடையாது. செட்டில் ஆகுறாங்க கொஞ்சம் குயிக்காக.
அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு ஒயிட் பால். ஒன்ஸ் அகைன் எக்ஸ்ட்ரா. ஸோ எல்லா எக்ஸ்ட்ராக்குமே இங்கே 2 ரன் இருக்குங்க. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் பவுலர்ஸ். நார்மல் மேட்ச் மாதிரி கிடையாது, ஒரு T20 மேட்ச் இது. 20 பால்களை கொண்ட இந்த மேட்ச் ஆனது. எல்லா மேட்சுமே எல்லா நல்ல ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. கிளியர் த ரோப் ஃபார் பிகி. ஒரு அற்புதமான ஒரு 6 ரீப்ளேல பார்க்குறோம். ஓவர் த பிட்ச் மேலே எடுத்து அடிச்சிருக்காருங்க. அற்புதமான ஒரு 6. ஒரு ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 15. தட்டி விட்டுருக்காருங்க. கொஞ்சம் குயிக்கா வேளையில் அணி எண்ணிக்கை 17. விக்கெட் எதுவும் இழப்பின்றி. நோ பால். பின்னாடி திசையில் இந்த தடவை எங்கேயோ போயிருக்கு. ஒரு 4. நோ பால். நோ பால் பிளஸ் பவுண்டரியா? So again ஒரு பவுண்டரி. Yes, it is a boundary. Back to back boundaries இங்கே கிடைக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவரா அமையுதுங்க. யோகா இங்கே 10 ரன் கொடுத்துருக்காரு ஒரு பந்துகளுக்கு. அகைன் ஒரு ஸ்கூப்புக்கு ட்ரை பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்டில் பட்டு விக்கெட்லேயே இருக்குது. பால் எங்கேயுமே போகலை. பட் இருந்தாலுமே ஒரு ரன்னிங் பிடித்த விக்கெட், நல்ல ரன்னிங் பிடித்த விக்கெட். செம குயிக்காக ஓடி இருக்காங்க. ஸோ ஃபார் 28 ரன்ஸ். நல்ல ஷாட் எடுத்து அடிச்சிருக்காருங்க. கிளியர் பண்ணுதா? எஸ், இட் இஸ் a maximum. ஸோ ஃபீல்டிங் டீம் பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் கேம்ஸ், ஸோ மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அடுத்த ஷாட் இங்கே இறங்கி வந்து விளாசிருக்காருங்க. அடுத்த ஒரு 4. ஸோ வாழ்த்துக்கள் ஃபீல்டிங் டீம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களோட வயசுக்கு ஸ்கூல் படிக்கிற நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக வந்து மேட்ச் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. Winning team captain, please come to the dais.
ADR boys captain. ADR boys captain and winning captain. Both are the captains. ரெண்டு captainsமே கொஞ்சம் டைஸ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டீம் என்னன்னா ADR boys அணி தலைவர் அலுவலகம் இறையும் BBC ஆடுதுறை அணி கேப்டன் அலுவலகம் இறைக. BBC ஆடுதுறை கேப்டன் ப்ளீஸ் கமிங் டு த டைஸ். ஒரு கைண்ட் அட்டென்ஷன், ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ கிரவுண்டில் எதுவும் கேபிள்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேபி அது எலக்ட்ரிக்கல் கேபிளாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. டீம்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கிரவுண்டை விட்டு வெளியில் நின்று சேரப் பண்ணுங்க. ஸோ கிரவுண்டை சுற்றி யாரும் உட்கார வேண்டாம். டர்ஃப் எதுவும் டேமேஜ் பண்ண வேண்டாம். இதில் வந்து கண்டிப்பாக பால் பர் ஓவர் 5 தான், ஓவர் 4 தான்.